இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளில் அநேகர் ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்புகிறீங்க, சாட்சிகளை எழுதி அனுப்புகிறீங்க. அதற்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் எதையெல்லாம் கண்ணீரோடு விதைத்து இருக்கிறோமோ அதையெல்லாம் கம்பீரமாய் அறுக்கிற நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். எதையெல்லாம் கண்ணீரோடு நீ விதைத்தாயோ அதையெல்லாம் நீ அறுக்கிற நாட்கள் இந்த நாட்களாய் காணப்படுகிறது. உன் கண்ணீருக்கு இந்த நாளிலே ஆசீர்வாதங்கள் கடந்து வரப்போகிறது. உன் கண்ணீருடைய பிரயாசத்துக்குரிய பலன் இந்த நாளிலே கடந்து வரப்போகிறது. எதையெல்லாம் வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் வடித்து நீ ஜெபித்தாயோ, விதைத்தாயோ, அதை கம்பீரமாய் நீ அறுக்கப் போகிறாய். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 126:5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோടെ அறுப்பார்கள். நான் கண்ணீர் வடித்து விதைத்து தான் பார்க்கிறேன். என் குடும்பத்தில் ஒரு மனம் திரும்புதல் இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் இல்லை, ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என் குடும்பத்தில் இல்லை. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இருக்கிறேனே. நான் உபவாசித்து எத்தனை நாட்கள் என் குடும்பத்திற்காக நான் கண்ணீர் வடித்து ஜெபித்திருக்கிறேன். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லையே, என் கணவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லையே, பாவ பழக்கத்தில் ஒரு விடுதலையே இல்லையே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். நீ விதைத்த காரியத்தை இந்த நாளில் கம்பீரமாய் அறுக்கக்கூடிய ஒரு நேரத்திற்குள்ளாய் நீ கடந்து வந்திருக்கிறாய். நீ கம்பீரமாய் அறுக்க போகிறாய். ஏன் கலங்கி தவிக்கிறாய்? உன் ஜெபத்தை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. உன் ஜெபம் அவருக்கு நேராக கடந்து சென்று விட்டது. உன்னுடைய ஜெபம் அவர் செவியிலே எட்டினதாய் இருக்கிறபடியினாலே இந்த நாட்கள் நீ விதைத்த விதைகள் அனைத்தையும் நீ அறுக்க போகிறாய். எந்த அளவிற்கு நீ பாடுபட்டாயோ, எந்த அளவிற்கு நீ கண்ணீர் வடித்து ஜெபித்து விதைத்தாயோ அந்த காரியத்தை நீ கம்பீரமாய் அறுக்க போகிறாய். இந்த நாளில் பார்க்குறோம், விதைக்கிற காரியங்கள் அறுக்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நீ விதைத்த காரியத்தை அறுக்க போகிற. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நான் கண்ணீர் வடித்த காரியத்திற்கு இப்போது தேவன் எனக்கு பதில் தந்தார் என்று சொல்லி நீ சாட்சி பகர போகிறாய். வருட கணக்காய் இழுத்து அடித்து கொண்டிருந்த உடைய கேஸ்கள் இந்த நாளில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. பொய்யான கேஸ்கள் அனைத்தையும் தேவன் புரட்டி போட போகிறார். உனக்குரிய பங்கை தேவன் அப்படியே உனக்கு திரும்ப கொடுக்க போகிறார். ஏன் கலங்கி தவிக்கிற? இந்த நாட்களில் அநேக காரியங்களில் எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி நீ எதிர்பார்ப்போடு இருக்கலாம். இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்றும்படியாக அந்த விதைத்த விதையை அறுக்கும்படியான காரியத்தை தேவன் உன்னத்திலிருந்து செயல்படுத்த போகிறார். கண்களை மூடிச்சு விற்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு விதைத்த காரியத்தை கம்பீரமாய் அறுக்க போகிறாங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில் எதையெல்லாம் அவர்கள் கண்ணீர் வடித்து வடித்து ஜெபித்தார்களோ, எந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் வடித்தார்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கு நீ விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் கடந்து வந்திருக்கிறீர் சுவாமி. அவருடைய குடும்பத்தில் ஆண்டவரே படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் எழும்பி நடக்கத்தக்கதான ஒரு அனுகிரகம் இந்த நாளில் நடைபெறப் போகிறதப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே நீ துதிக்கிற சூத்திரிக்கிறோம். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேத வசனத்தின்படி அப்பா இந்த நாட்களில் உன்னுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் பாரத்தோடு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் இறக்கி வைக்கும்போது எல்லா காரியத்திலும் அவர்களை விடுவித்து கனப்படுத்த போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.